சமீபத்தில் சில வருடங்களாகவே வெளியான ரஜினி படங்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவர்களுடைய உண்மையான தலைவரை பார்த்த திருப்தி ஏற்படலைன்னு தாங்க சொல்லணும். தலைவர்னாவே அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரை செம்ம மாசாகவும் செம்ம ஸ்டைலாகவும் திரையில் வந்தால் தான் ஒரு ரஜினி ரசிகராக படம் பார்த்த திருப்தி ஏற்படும். இந்த மேஜிக் சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா திரையில் ஏற்படலை. காலா, கபாலி, 2.0ன்னு டைரக்டர்களுடைய படங்களாகவே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தார் சூப்பர் ஸ்டார். இதை அடுத்து இப்போ சற்றே விலகி கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் பேட்டை படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு செம்ம ஆக்ஷன் பிளாக்கோட மாசாக இருந்துச்சுங்க. ஆனால் இதுதான் நம்ம பழைய தலைவர்னு ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து அனிருத் இசையில் வந்த பாடல்களும் பட்டி தொட்டி எல்லாம் செம்மையாக கலக்கிடுச்சு. தலைவர் பிறந்தநாள் அன்று வந்த டீசரும் இந்த பொங்கல் நம்ம தலைவரோட பொங்கல் தானே ரசிகர்களை குதூகலப்படுத்துச்சு. இந்நிலையில தான் இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதில் தலைவர் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சசிகுமார், பாபி சிம்மா, த்ரிஷா, சிம்ரன் போன்றவர்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரசிகர்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரைலரும் செம்ம மாசாகவும் தலைவர் கம்மிங் பேக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுங்க. 20 பேரை அனுப்பி வச்சுருக்கேன், எல்லாரையும் அடைச்சி துவச்சிட்டான்னு ஸ்டார்டிங்கே நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுற ட்ரைலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்ஷனாகவே இருக்குங்க. ஹாஸ்டல் வார்டனாக வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் காளி. இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அந்த காளியோட ஆட்டத்தைன்னு. தலைவருடைய எல்லா ஸ்டைலும் இந்த படத்தில் இருக்குங்க. சிம்ரனோட சரி, த்ரிஷாவோட சரி, ரொமான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன்லையும் கூட கலந்து கட்டி அடிச்சிருக்காரு தலைவர். படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் நடக்கிற மாதிரி தாங்க காட்டுறாங்க. தலைவருடைய டைலாக் டெலிவரி வேற லெவலில் இருக்குங்க. அடித்து அண்டர் வேரோட ஓட விட்டுடுவேன்னு சொல்கிற அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா தேட்டரை அதிரப்போதுன்னு தான் தெரியுது. லாஸ்ட்டாக ட்ரைலர் முடியும் போது பார்த்தீங்கன்னா இளமை தோட்டத்தில் வர தலைவர் வேற லெவலுங்க, சொல்லவே சான்ஸ் இல்லை. பொங்கல் 10க்கு இந்த படம் ரிலீஸ்ன்ட்டு சன் பிக்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.